விண்வெளி ஆராய்ச்சியில் உலகில் இந்தியா முன்னணி நாடுகளில் ஒன்று என்பது அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் வெறும் ஒன்று அல்ல, மிக குறைந்த செலவில் தனது விண்வெளி திட்டங்களை நிறைவேற்றுவதில் உலகில் இந்தியாவுக்கு நிகர் இந்தியாவே தான். நமது விஞ்ஞானிகளை மற்ற நாடுகளுடன் ஒப்பிட முடியாது என்பதுதான் நிஜம். அது பிழையாக மாறிவிடும். ஏனெனில் மிக மிக பொருளாதார சிக்கனத்துடன் செயல்பட அவர்களால் மட்டும்தான் முடிகிறது. ஆனால் நம்மால் இந்த அளவு முடிகிறது என்பதையே உலகையே வியப்பில் ஆழ்த்துகிறது என்பதும் உண்மை. இப்போது இதோ டிசம்பர் 30 நாம் ஒரு முக்கியமான மிஷன் செய்ய போகிறோம். மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த மிஷன். இந்த தொழில்நுட்ப சோதனை வெற்றியில் தான் முடியும் என்பதும் அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் இந்த வெற்றிக்கு பின்னால் நமது முன்னோக்கிய விண்வெளி ஆராய்ச்சிகள் பலவும் இருக்கிறது. இந்த தொழில்நுட்பத்தை ஸ்பேடெக்ஸ் என்று அழைக்கிறார்கள். இந்த ஸ்பேடெக்ஸ் என்றால் என்ன? இந்த தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவம் என்ன? வாருங்கள் நமக்கு பார்ப்போம். அதாவது நாம் ஆங்கில விண்வெளி சம்பந்தமான படங்களில் பார்ப்பது போல 2 வெவ்வேறு செயற்கைக்கோள்கள் அல்லது விண்வெளி ஏர்கிராப்டுகள் ஒன்றுடன் ஒன்று விண்வெளியில் வைத்து இணைக்கும் தொழில்நுட்பம் தான் ஸ்பேடெக்ஸ் என்று அழைக்கிறார்கள். இது இரண்டையும் இணைத்து லாக் செய்யவும் அன்லாக் செய்து பிரித்து எடுத்து செல்லவும் அல்லது பிரித்து எடுக்கவும் முனைகின்ற தொழில்நுட்பத்தை தான் இந்த ஸ்பேடெக்ஸ் என்று அழைக்கிறோம். இனி நம்முடைய முன்னோக்கிய விண்வெளி செயல்பாடுகளுக்கு, அதாவது முதற்கட்டங்களை எல்லாம் நாம் கிட்டத்தட்ட தாண்டி விட்டோம். அங்கே ராக்கெட்டை அனுப்புவது, இங்கே ராக்கெட் அனுப்புவது என்று பல வகைகளையும் நாம் கடந்து வந்துவிட்டோம். இனி விண்வெளியில் ஆராய்ச்சி மையங்கள் அமைப்பது, மற்ற வெவ்வேறு கிரகங்களில் நமது ஆராய்ச்சி மையங்களை நிறுவுவது, அங்கு சென்று தங்கி சாம்பிள்கள் எடுத்து வருவது, மனிதர்கள் வாழ தகுதி உண்டா என சோதிப்பது என பலவிதமான அடுத்த கட்ட செயல்பாடுகளுக்கு இனி இந்த ஸ்பேடெக்ஸ் டெக்னாலஜி என்பது மிக மிக முக்கியம். நாமும் அந்த அடுத்த கட்ட வளர்ச்சியை அடைந்து விட்டோம் என்பதுதான் உண்மை. ஆரம்ப கட்டங்களில் இருந்தெல்லாம் நாம் எவ்வளவோ தாண்டி வந்துவிட்டோம். இந்த பிளானட்டரி மிஷன்களுக்கும் நமக்கு இந்த தொழில்நுட்பம் மிக மிக அவசியம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது விண்வெளியில் மையங்கள் அமைக்க பாகம் பாகமாக விண்வெளி மைய பகுதிகளை இங்கிருந்து கொண்டு சென்று அங்கு வைத்து இணைக்க வேண்டும் என்றாலும் இந்த தொழில்நுட்பம் மிக மிக அவசியம். இங்கிருந்து அதில் பணியாற்ற செல்பவர்களுக்கு விண்கலத்தில் சென்று அங்குள்ள மையத்துடன் இணைத்து இந்த விண்கலத்தை நிப்பாட்டி அதிலிருந்து ஆராய்ச்சியாளர்கள் அங்குள்ள மையத்திற்கு செல்லவும், அதில் ஏற்கனவே சென்றவர்கள் வேலை பார்ப்பவர்கள் அதிலிருந்து மறுபடி இந்த விண்கலத்திற்குள் புகுந்து மறுபடி அந்த விண்கலத்தை பிரித்து எடுத்துக்கொண்டு பூமிக்கு திருப்பி வரவும் என இந்த தொழில்நுட்பத்தின் பயன்பாடு மிக மிக முக்கியம். ஆக இந்த தொழில்நுட்பம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். இந்த தொழில்நுட்பத்தை தான் இந்தியா தன்னைத்தானே உருவாக்கி அதை சோதனை செய்து உறுதிப்படுத்த முயற்சிக்கிறது. இந்த மிஷன் சக்சஸ்ஃபுல் ஆக்க நம்மால் இயன்றால் உலக அளவில் 4வது இடத்தில் இந்தியா இருக்கும் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. முதலில் அமெரிக்கா, 2வது ரஷ்யா, 3வது சீனா, தற்போது இந்தியா 4வதாக வரப்போகிறது. வழக்கம் போல இந்தியா மிக மிக நுணுக்கமாக எஃபிஷியன்சி வித் காஸ்ட் எஃபெக்டிவாகத்தான் இந்த தொழில்நுட்பத்தையும் வடிவமைத்திருக்கிறார்கள். தற்போது நாம் செய்யப்போகும் டெஸ்ட் மிஷன்களில் 2 ஏர்கிராப்டை பயன்படுத்துகிறார்கள். ஒன்றை டார்கெட் என்ற பெயருடனும் மற்றொன்றை சேசர் என்ற பெயருடனும் இங்கிருந்து விண்ணிற்கு அனுப்புகிறார்கள். இதன் எடை ஒவ்வொன்றுக்கும் சுமார் 220 கிலோகிராம் இருக்கும் என்கிறார்கள். மொத்தத்தில் சொன்னால் 440 கிலோகிராம் என்று சொல்லப்படுகிறது. இவை திட்டமிட்டிருப்பதன் அடிப்படையில் அனுப்பும்போது இது விண்வெளியில் சுமார் 20 to 25 கிலோமீட்டர் இடைவெளியில் விண்வெளியில் இருக்கும் என்று கூறப்படுகிறது. இதை ஒரு நாள் முதல் 10 நாட்களுக்குள் ஒன்றுடன் ஒன்று இணைத்து லாக் செய்வது தான் இதன் திட்டத்தின் முதல் படி. அது ஒரு நாளிலேயே கூட நிகழக்கூட வாய்ப்பிருப்பதாகவும் சொல்கிறார்கள். இதை டாக் செய்வது என்று கூறுகிறார்கள். டாக் செய்வதும் அன்டாக் செய்வதும் என்று கூறுகிறார்கள். இவை இரண்டும் இணைத்து அதன் பின்பு மின்சாரம் ஒன்றுக்கொன்று அவை பகிர்ந்து கொள்வது பற்றியும் கண்காணிக்கப்படும். அதோடு மற்ற இணைப்புகளை ஒன்றுக்கொன்று எப்படி ஏற்படுத்துவது என்பதை பற்றியும் கண்காணித்தும் அதை செயல் வடிவத்திலும் செயலிலும் செய்தும் பார்ப்பார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிறகு அன்டாக் செய்தும் சோதனை செய்யப்படும். அதானது இரண்டையும் ஒன்றுக்கொன்று பிரித்து எடுப்பதிலும் இதை சோதனையாக நடத்தப்படும். இது சுமார் 2 வருடம் வரை இந்த மிஷன் தொடரும் என்றும் சொல்கிறார்கள். இந்த மிஷன் சக்சஸ் ஆனால் நமது சொந்தமாக நாம் தீர்மானித்திருக்கும் பூமியின் சுற்றுப்பாதையில் அமைக்க உள்ள விண்வெளி ஆய்வு மையத்தை நிறுவவும், நிலவில் அமைக்க உள்ள விண்வெளி மையம் அல்லது ஆராய்ச்சி மையத்தை நிறுவவும், சாம்பிள்கள் மற்ற கிரகங்களில் சென்று எடுத்து வரவும், ஏற்கனவே அனுப்பிய செயற்கைக்கோள்களுடன் சென்று இணைந்து நமக்கு செயல்படவும், அடுத்து செவ்வாய் கிரகங்களுக்கு செல்லும் திட்டங்களுக்கு கூட இது பேருதவியாக இருக்கும் என்றும் விஞ்ஞானிகள் எதிர்பார்க்கிறார்கள். அதானது அடுத்த கட்ட விண்வெளி ஆராய்ச்சிகளுக்கு எல்லாமே இனி இந்த தொழில்நுட்பம் மிக மிக முக்கியமாக கருதப்படுகிறது. செவ்வாயானாலும் சரி, நிலவிலானாலும் சரி, இனி மனிதர்களை சென்று வரவும் அடிக்கடி பயணம் ஏற்படவும் இந்த தொழில்நுட்பம் மிக மிக அவசியம். இந்த தொழில்நுட்பத்தில் நாம் ஜெயித்து விட்டால்
இந்தியா உலகின் 4வது நாடாக கோலச்சும், அதுவும் சொந்த தொழில்நுட்ப திறனில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆக நமது ISRO விஞ்ஞானிகள் அதை செவ்வனே நமக்கு செய்து காட்டித் தருவார்கள், உலகை வியக்க வைக்கப் போகிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வரும் 30ஆம் தேதி வரை அந்த தருணத்திற்காக நாம் காத்திருப்போம்.